நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் 2ஆம் கட்ட விசாரணைக்காக விஜய் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த முறை விஜயிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தது இன்னைக்கு இந்தந்த கேள்விகள் எல்லாம் விஜய் கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த விசாரணையும் நடைபெற்றது. இன்னைக்கு சிபிஐ குறிப்பா என்னென்ன விஷயங்களை முன்வைத்து கேள்விகள் எழுப்பப்படலாம்னு யூகிக்கலாம்? இன்னைக்கு விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெறும்னு எதிர்பார்க்கலாம்? விஜய் இந்த விசாரணைக்காக 2வது முறையாக இன்றைய தினம் ஆஜராகி இருக்கிறார். விஜய் எதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டார் என்பதும் மிகவும் முக்கியமானது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ற முறையில் விஜய் அழைக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது சாட்சி விசாரணைக்காக விஜய் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்பதும் இந்த இரண்டும் மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையில் தான் விஜயிடம் கேட்கக்கூடிய கேள்விகளும் மாறுபடும். அது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதும் மாறுபடும். என்றால் குற்றம் சாட்டப்பட்ட நபராக விசாரணைக்கு அழைப்பது ஒரு விதம், அதே போல சாட்சி விசாரணையாக அழைக்கப்படுவது இன்னொரு முறை. எனவே விஜய் தற்பொழுது வரை சாட்சி விசாரணையாக தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது விட்னஸ் என்கொயரி என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் தான் விஜய் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. எனவேதான் விஜயிடம் நீங்கள் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு விஜயினுடைய பதில் என்ன? மேலும் நீங்கள் அங்கு பேசி தொடங்கிய பொழுதே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு உங்கள் பதில் என்ன? மேலும் சம்பவம் நடந்தவுடன் அந்த இடத்தில் இருக்காமல் நீங்கள் உடனடியாக புறப்பட்டு விட்டீர்களாக கூறப்படுகிறது. அதற்கு உங்களது பதில் என்ன? தாவேகா சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன? இதெல்லாம் இது போன்ற கேள்விகள் தான் விஜயிடம் கடந்த முறை கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பல்வேறு பதில்களையும் அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்திற்கும் தாவேகாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள், அதாவது மாவட்ட நிர்வாகம் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை. அதன்தான் அந்த முறையான ஏற்பாடு இல்லாததுதான் இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று விஜயும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் எல்லாம் நாங்கள் இது போன்ற ஒரு பரப்புரை மேற்கொண்டோம். அங்கெல்லாம் எந்த விரும்பத்தகாத நிகழ்வும் நடைபெறவில்லை. ஆனால் கரூரில் மட்டும்தான் நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு சதி இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் தான் சிபிஐ தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று விஜய் கூறியதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகின்றன. எனவே விஜய் அளித்த பதில்கள், மற்ற நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகம் அளித்த பதில்கள், டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அளித்த பதில்கள் எல்லாம் இதையெல்லாம் அடிப்படையில் தான் விஜயிடம் கேள்விகளாக முன்வைக்கப்படும். குறிப்பாக விஜய் மீது இந்த விவகாரத்தில் வைக்கப்படும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது விஜய் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். அவர் வரும்பொழுதே அங்கு ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டு விட்டது. தள்ளுமுள்ளு பலர் மயக்கமடைந்து விட்டனர். மேலும் தாவேகா சார்பில் முறையான ஏற்பாடுகள், அதாவது குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் சேர்த்துதான் விஜயிடம் கேள்விகளாக கேட்க சிபிஐ அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதற்காக தான் விஜய் இன்றைய தினம் 2வது நாளாக ஆஜராகி இருக்கிறார். இன்றைய தின விசாரணையும் விஜயிடம் மாலை வரை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. விஜய் சென்றிருந்தாலும் கூட, அதாவது ஒரு 10-20 மணி அளவில் கூட விஜய் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றிருந்தாலும் கூட 11 மணி அளவில் தான் விஜயிடம் விசாரணையானது தொடங்கும். கடந்த முறை ஏற்பட்ட அந்த 15 நிமிடங்கள் காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக விஜய் இந்த முறை நேற்றைய தினமே டெல்லி சென்றடைந்து இன்று காலை, அதாவது விசாரணை 11 மணிக்கு தொடங்குவதால் கூட ஒரு 10-20 மணி அளவிலேயே விஜய் சிபிஐ அலுவலகம் சென்றடைந்திருக்கிறார். 11 மணி அளவில் அவரிடம் தொடங்கப்படக்கூடிய விசாரணை 1:30 மணி வரை நடைபெறும். அதன் பின்னர் அவருக்கு இன்னொரு இடைவெளி அளிக்கப்பட்டு மீண்டும் விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய தினமும் மாலை வரை விஜயிடம் விசாரணை நடத்தப்படும். விஜயிடம் கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கு அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு விஜயிடம் கையொப்பம் பெறப்படும். இதுதான் ஒரு விசாரணையினுடைய நடைமுறை. அந்த வகையில் கடந்த முறை கூட 3:45 மணி அளவில் கூட விஜயிடம் விசாரணை எல்லாம் நிறைவடைந்திருந்தாலும் கூட இந்த நடைமுறைகள், அதாவது அவரது பதில்கள் பதிவு செய்யப்பட்டு அது வாக்குமூலமாக எடுக்கப்பட்டு விஜயிடம் கையெழுத்திட்டு அவரை அனுப்பி வைப்பதற்காக தான்
மாலை 6:30 மணி வரை ஆனது. கிட்டத்தட்ட இந்த நடைமுறைகள் மட்டுமே 2 மணி நேரம் நடைபெற்றன. அந்த வகையில் விஜயிடம் இன்றைய தினம் விரைவாக விசாரணை முடிந்தாலும் கூட 3-4 மணி அளவில் விசாரணை முடிந்தாலும் கூட அனைத்து இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பின்னர் தான் விஜய் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார். அப்பொழுதுதான் அவரிடம் மீண்டும் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்ற ஒரு பதிலை சிபிஐ அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். அதாவது உங்களிடம் அடுத்த விசாரணை முடிவடையவில்லை, நீங்கள் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு தகவலை விஜயிடம் தெரிவிப்பார்கள். அதன்படிதான் விஜய் மீண்டும் எப்பொழுது ஆஜராவார் என்பது தெரிய வரும். கடந்த 12ஆம் தேதி விசாரணை முடிந்த உடனேயே விஜய் மறுநாள் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. ஆனால் விஜய் பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி தமக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டிருந்தார். அடிப்படையில் இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என விஜய்க்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினமும் அவர் ஆஜராகலிருந்து விலக்கு கோரியதாகவும் சிபிஐ அதை நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்துதான் விஜய் நேற்று மாலையே டெல்லி சென்றடைந்து தற்பொழுது சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் 11 மணி அளவில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முதலகம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.